பிரைஸ் தி லார்ட். இன்றைய ஜீவாப்பம் மத்தேயு 11ஆம் அதிகாரம் 7-9 வசனங்கள். அவர்கள் போன பின்பு இயேசு யோவானை குறித்து ஜனங்களுக்கு சொன்னது என்னவென்றால், இதில் அவர்கள் போன பின்பு யார் அப்படின்னு பார்த்தா, யோவான் ஸ்நானனுடைய சீசர்கள் 2 பேர் வந்து ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க, வருகிறவர் நீதானா அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று அவரிடத்தில் கேட்கும்படி அனுப்பினான். இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக என்ன சொல்கிறாரு? நீங்கள் கேட்கிறதையும் காண்கிறதையும் யோவானிடத்தில் போய் அறிவியுங்கள். குருடர் பார்வையடைகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுஸ்தமாகிறார்கள், செவிடர் கேட்கிறார்கள், மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள், தரித்திற்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது, தரித்திற்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது என்று ஆண்டவர் பல விதத்தில் தான் செய்கிற காரியங்களை சொல்லி அவர் சொல்கிறார். இதுதான் அவர்களை சொல்லி அனுப்பிச்சதுக்கப்புறம் அவர்கள் போன பின்பு இயேசு யோவானை குறித்து ஜனங்களுக்கு சொன்னது என்னவென்றால், ஜனங்கக்கிட்ட யோவானை குறித்து ஏசப்பாவே வாய் திறந்து சொல்லுகிறார். எதை பார்க்க வனாந்தரத்துக்கு போனீர்கள்? காற்றினால் அலையும் அசையும் நாணலையோ? அல்லவென்றால் எதை பார்க்க போனீர்கள்? மெல்லிய வஸ்திரம் தரித்திருந்த மனுஷனையோ? மெல்லிய வஸ்திரம் தரித்திருக்கிறவர்கள் எல்லாரும் அரச மாளிகையில் வந்திருக்கிறார்கள். அல்லவென்றால் எதை பார்க்க போனீர்கள்? தீர்க்கதரிசியோ? அல்லது தீர்க்கதரிசியோ? ஆம், தீர்க்கதரிசியை பார்க்கும் மேலானவைகளையே தீர்க்கதரிசியோ? அல்லவென்றால் எதை பார்க்க போனீர்கள்? தீர்க்கதரிசியோ? ஆம், தீர்க்கதரிசியை பார்க்கலும் மேன்மையுள்ளவனையே என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இதில் ஏசப்பா வாயிலேருந்து சொல்லுது, மேன்மை உள்ளவனையே. அப்போ யோவான் ஸ்நானன் எந்த அளவுக்கு அவரோட வாழ்க்கை முறை எப்படி இருந்ததுன்னா, அவர் தனித்துவமானவர். வனாந்தரத்தில் கூப்பிடுகிற ஒரு சத்தமாக இருந்தார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்குது என்று சுவிசேஷம் அறிவிக்கிறனா இருந்தார். யாருக்கும் பயம் கிடையாது. அவன் தன் ஆண்டவர் முன்பு தன்னை முழுவதுமாக தாழ்த்தினான். இப்படிப்பட்ட சுபாவங்கள் நமக்குள்ளே இருக்கும்போது நாம் என்ன நடந்தாலும் ஆண்டவருக்காக சுவிசேஷம் அறிவிப்பேன் என்று பக்தி வைராகம் சுவிசேஷத்தை சொல்லும்போது ஆண்டவர் நம்மளுடைய தேவைகள் காரியங்கள் எல்லாத்தையும் அதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற தேவன் அதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்வார். நாம் ஜெபம் செய்வோமா? அல்லேலூயா. ஸ்தோத்திரிக்க கத்த ஸ்தோத்திரிக்கிற மாட்டாரே. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த புதிய நாளைக்காய் நன்றி 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 அப்பா, நன்றி அப்பா. ஆண்டவரே, மே மாதம் ஆண்டவரே 27ஆம் தேதி 2024 வருஷத்தை காணும்படியாக எங்களுக்கு ஜீவன் சுகம் பெல அழைக்கிறது நடத்திருக்கிறபைக்கா ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா, ஸ்தோத்திர கத்தாவே, எல்லாத்தையும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் குறையெல்லாம் மகிமையில் நிறைவேற்றிருக்க ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திர கத்தாவே, பலப்படுத்துங்க அப்பா. ஆண்டவரே, நீர் அப்படியே செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா ஸ்தோத்திர கத்தாவே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாயிலே யோவான் ஸ்நானனை குறித்து பெருமையாய் அவர்கள் சொன்னபோது நாம் எந்த அளவுக்கு நம்மளை முழுவதுமாக தாழ்த்தணும், அர்ப்பணிக்க வேண்டும்.